முக்கியமாக வந்து நம்ம க்ரௌன் போடுறதுனால எலும்பு லாஸை ப்ரிவென்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இது ஒரு டைரக்ட் ஆன்சர் கிடையாது. இது ஆன்சர் வந்து எஸ் அண்ட் நோ ரெண்டுமே இருக்குது. ப்ரிவென்ட் பண்ண முடியும், ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ஸோ அது எதனால இது மாதிரி சொல்கிறேன்னு நம்ம வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்கலாம். இப்போ நம்ம எதுக்காக நம்ம க்ரௌன் போடுறோம்னா ஏற்கனவே நேச்சுரல் டூத் இருக்குது. நேச்சுரல் டூத்தோட வேர் வந்து எலும்பில் புதைஞ்சிருக்குது. ஸோ நேச்சுரல் டூத்தோட வேர் எலும்பில் புதைஞ்சிருக்கும் போது அந்த நார்மலாக கடிக்கும் போது சாப்பிடும்போது அந்த வேரோட ஸ்டிமுலேஷன் தான் எலும்பை வந்து பாதுகாக்கிறது. அந்த க்ரௌன் வந்து இருக்கிற நேச்சுரல் டூத்தில் தான் க்ரௌன் போடுறோம். ஸோ அந்த நேச்சுரல் டீத்தோட வேர் இன்டாக்டாக இருக்கிற வரைக்கும் எலும்பு லாஸ் இருக்காது. எப்போ நேச்சுரல் டூத்தோட வேர் இன்டாக்டாக இல்லையோ, வேரில் ஒரு சொத்தை இருக்குது ஆர் ஈரில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சொத்தை இருந்ததுன்னா அந்த அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற டூத் ஸ்ட்ரக்சர் டெஸ்ட்ராய் ஆகும்போது சுற்றி இருக்கிற எலும்புலையும் இன்ஃபெக்ஷன் வரும். அதே மாதிரி ஈரில் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அந்த ஈரோட இருக்கிற இன்ஃப்ளமேஷன் வந்து சுற்றி இருக்கிற அந்த வேர் சுற்றி இருக்கிற பெரிடான்டல் லிகமெண்ட்டில் பரவி அந்த சுற்றி இருக்கிற எலும்பில் பரம்பும்போது எலும்போட அமைப்பு குறையும், எலும்போட அளவு குறையும். ஸோ டூத் ஸ்ட்ரக்சர் இன்டாக்டாக இருக்குது, பல்லோட வேர் வந்து எலும்பில் நல்லா இருக்குது அப்படின்னா க்ரௌன் போடுறதுக்கும் போன் லாஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நான் சொன்னேன் இல்லையா, க்ரௌன் போடுறதுனால போன் லாஸை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். எஸ் அண்ட் நோ ரெண்டு ஆன்சர் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எப்போ இது எஸ் அப்படின்னா நம்ம க்ரௌனோட நோக்கம் என்ன, டூத் ஸ்ட்ரக்சரை வந்து பாதுகாக்கிறது. ஸோ க்ரௌன் போடலைன்னா பல் சிதைவு ரொம்ப அதிகமாகி பல் உடஞ்சி அவர் வேறே ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி பிளவுபட்டு பல்லே எடுக்கிற மாதிரி இருக்கும், வேற எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த க்ரௌன் போடுறதுனால இந்த நேச்சுரல் டீத்தோட ப்ரிசர்வேஷன், நேச்சுரல் டீத் எவ்வளோ வருஷம் வாயில் ப்ராப்ளம் இல்லாமல் வருங்கிறோட அந்த அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகுது இல்லையா. அதனால நேச்சுரல் டீத்தை ப்ரிசர்வ் பண்ணுறதுனால நம்மளோட போன் லாஸை ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ நேச்சுரல் டீத் இருக்கிற வரைக்கும் போன் ரொம்ப லாஸ் ஆகாது. நேச்சுரல் டீத் இருக்கிற வரைக்கும் நேச்சுரல் டூத் ஹெல்த்தியாக ஈரில் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் போன் லாஸ் ஆகாது. இந்த நேச்சுரல் டூத்தை இன்டெக்ரல் ஸ்ட்ரக்சரோட க்ரௌன் வந்து பாதுகாக்கிறதுனால அந்த டூத் ஸ்ட்ரக்சரோட லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால போன் லாஸும் இருக்காது.